கலைப்புலி தானுவோட தயாரிப்புல வெளிவந்து வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்க படம் தான் அரிமா நம்பி. விக்ரம் பிரபு, பிரியா ஆனந்த் இவங்கெல்லாம் நடிச்சிட்டு இருக்க இந்த படம் வந்து எல்லா தியேட்டர்கள்லயும் வந்து ரொம்ப பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. 400 தியேட்டர்கள்ல வெளியான இந்த படம் படத்துடைய வரவேற்பை பார்த்து 400க்கும் மேற்பட்ட தியேட்டர்கள்லயும் ஓட ஆரம்பிச்சது. படம் வெளியான ஒரு வாரத்திலேயே 1 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த படம் வந்து வசூல் பண்ணுச்சு. அது தமிழ்நாடு மட்டும். தமிழ்நாடுக்கு அதர்ல இருக்கிற எல்லா சிட்டிலையும் வந்து 2.5 கோடி வரைக்கும் வந்து வசூலாயிருக்கு. படத்துடைய அபார வெற்றியை பார்த்து நிறைய பேர் வந்து இந்த படத்துடைய ரீமேக் உரிமையெல்லாம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து தெலுங்கு அதுக்கப்புறம் ஹிந்தில வந்து ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்காங்க. அந்த படத்தையும் வந்து கலைப்புலி தானு தான் வந்து தயாரிக்க போறாராம். இந்த படத்துல நடிக்கிறதுக்கு பெரிய பெரிய ஹீரோஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. படத்துடைய வெற்றி அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைச்சதை பார்த்துட்டு படத்துடைய விநியோகஸ்தர்கள், தியேட்டர் உரிமையாளர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்களாம். அரிமா நம்பி திரைப்படம் இந்தியால மட்டும் இல்லாம உலக நாடுகள், அதாவது கனடா, ஆஸ்திரேலியா, யுஎஸ், மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடுகள்ல நிறைய தியேட்டர்ல வந்து வெளியாகி அங்கேயும் வந்து படம் ஹிட் ஆயிட்டு வருதாம். சோ அந்த சந்தோஷத்துல தான் படத்துடைய ஹோல் யூனிட்டும் இருக்காங்க.